பணத்தை தவிர உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் பணம் இருக்கிறது. 8 கோடி என் இனமும் என் முன்னால் இருக்கிறது. இதெல்லாம் மாறுமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா என்று இப்படித்தான் நினைத்தார்கள் இந்த பிள்ளைகளை. சினிமா எடுக்கிற பைய, சின்ன பைய, ஒரு தடவை ஜெயில ஓட்டா பயந்துருவான், 2 தடவை ஓட்டா ஓடிடுவான், 3 தடவை ஓட்டா பயந்துருவான், 4 மாசம் போட்டா பயந்துருவான். 1.5 வருஷம் சிறையில் போட்டும் சிலிர்த்து கொண்டு அதே வெறியோடு வெளியில வந்தவன் உங்கள் மகன் சீமான். காரணம், அடிமைப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலி வெகுண்டு எழுந்து நிற்கிறோம். எவரும் எதிர் நிற்க முடியவில்லை. இவனெல்லாம் ஒரு ஆளா என்று கருதினார்கள். 234 தொகுதியில் போட்டி போட 200 பேர் இருக்கிறார்களா என்று கேட்டவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். தனித்து நிற்க எந்த கட்சிக்காவது துணிவு இருக்கா? துணிவு இருக்கா? 234 தொகுதியிலும் தனித்து 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 போட்டி போடுக்கிற ஒரு துணிவு, தெளிவு, வீரம் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. தாயின் மாறிலே கறந்த பால் போல கரைபடியாத தூய உள்ளத்தோடும் கைகளோடும் களத்திலே நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்கள் பாட்டன் பாரதி பாடுகிறான், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ, கருக திருவுளமோ. இந்த சுதந்திர பயிரை நாங்கள் தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோங்கிறான். அவனே சொல்றான், பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போவதோ, நாங்கள் இன்று சாவதோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்கிறார். என் வளம், என் மலை, என் காடு, என் நீர், என் மணல் எல்லாம் கொள்ளை கொண்டு போக நான் வேடிக்கை கொண்டு பார்த்து கொண்டு அழுது கொண்டு நிற்க எனக்கு என்ன உயிர் வெல்ல கட்டியாடா, நாங்கள் ஆண் பிள்ளைகள் அல்லவா என்று எங்கள் பாட்டன் பாரதி பாடுறான். கடைசிக்கு சொல்லுகிறான், தர்மமே தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, பொய்யா போயிருமா? கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதாங்கிறான். தர்மமே வெல்லும் என்று எங்கள் முன்னவர்கள் சொன்னது உண்மையானால் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். என் மொழி செத்துவிடக் கூடாது என்று என் முன்னவர்கள் செத்தது சத்தியமானால், என் இனம் செத்துவிடக் கூடாது என்று எங்கள் மூதாதைகள் போராடி செத்தது உண்மையானால், லட்சக்கணக்கான எங்கள் மாவீரர்கள் என் தாய்மண் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடி செத்தது உண்மையானால், அவர்கள் சிந்திய இரத்த துளி அதனால் என் தாய் நிலம் சிவந்தது உண்மையானால், அவர்கள் விட்டு சென்ற மூச்சு காற்றை மான தமிழ் மக்கள் நாங்கள் இன்னும் சுவாசிப்பது உண்மையானால், சத்தியமாக உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணை வெல்லுவோம், ஆளுவோம். இந்த நிலத்தில் இருக்கிற ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, பசி, பஞ்சம், சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். எம் மக்களின் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்.